ஒற்றை தலைவலியா? மைக்ரேன் இருந்தா என்னலாம் பண்ணலாம், என்னலாம் பண்ணக்கூடாது? ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம மைக்ரேன் பிரச்சனையை பற்றி, அதாவது ஒற்றை தலைவலியை பற்றி பார்க்கலாம். மைக்ரேன் ஹெட்டேக் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண தலைவலி கிடையாது. இது ஒரு நியூரலாஜிக்கல் கண்டிஷன், ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இந்த மைக்ரேன் ஹெட்டேக்கை 2 வகையாக பிரிக்கலாம். கிளாசிக் அண்ட் காமன். கிளாசிக் மைக்ரேன் அண்ட் காமன் மைக்ரேன். கிளாசிக் மைக்ரேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவோடு வரும். அதாவது அந்த தலைவலி வரத்துக்கு முன்னாடியே பேஷண்ட் வந்து இப்போ எனக்கு தலைவலி வந்துடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில சிம்டம்ஸை ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது கண்ணுக்கு முன்னாடி ஃப்ளாஷ் லைட்ஸ் அடிக்கிறது, ஜிக்ஸாக் லைன்ஸ் தெரியறது, பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தலைவலி வரத்துக்கு முன்னாடி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு தலைவலி வரப்போகுதுங்கிறத அந்த பேஷண்ட் முன்னாடியே ஃபீல் பண்ணுவாங்க. இதை தான் கிளாசிக் மைக்ரேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக தலைவலி மட்டும் வரதை நம்ம காமன் மைக்ரேன்னு சொல்கிறோம். மெயினாக இந்த ஒத்த தலைவலி வரதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா செரட்டோனின். செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நம்ம பிரெயினில் குறையும் போது இந்த தலைவலி ஏற்படலாம். இந்த செரட்டோனின் நம்ம நர்வ் செல்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இந்த செரட்டோனின் நம்ம மூட், ஸ்லீப், நம்ம பிளட் வெசலோட டோன் இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த செரட்டோனின் நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்ட்லேயும் நம்ம பிளட் செல்ஸ்லேயும் நம்ம பிரெயின்லேயும் இருக்குது. நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய செரட்டோனின் ட்ராப் ஆகும்போது மைக்ரேன் ஏற்படும். இது எப்போல்லாம் ட்ராப் ஆகும்? நம்ம பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் எடுத்துக்கும் போது, குறிப்பாக கெஃபைன் மாதிரி காஃபி இல்லை சாக்லேட்ஸ், இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம பிரெயினில் செரட்டோனினோட லெவல் ஃப்ளக்சுவேட் ஆகும். இந்த செரட்டோனினோட லெவல் ஃப்ளக்சுவேட் ஆகும்போது நம்ம பிளட் வெசலோட டோனும் சேஞ்ச் ஆகும். பிளட் வெசல்ஸ் டைலேட் ஆகும். அது ட்ராப் ஆகும்போது டைலேட் ஆகும்போது பிளட் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு ப்ரெஷர் ஃபீல் ஆகுது, நமக்கு ஹெட்டேக், மைக்ரேன் ஹெட்டேக் ஸ்டார்ட் ஆகுது. இந்த செரட்டோனின் ஒரு பக்கம் இருக்கட்டும், மைக்ரேன் ஹெட்டேக்கை ட்ரிகர் பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம், ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், காஃபி, டீ, இந்த மாதிரி ஸ்டிமுலன்ஸ், தென் சாக்லேட்ஸ், சீஸ், ஃபாஸ்ட் ஃபுட், அஜினோமோட்டோ, தென் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருந்தால் கூட மைக்ரேன் ஹெட்டேக் வரும். அதாவது பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடியோ பின்னாடியோ இல்லை பீரியட்ஸ் டைம்லேயோ, தென் மெனோபாசல் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்சஸ் எப்போல்லாம் ஏற்படுதோ அப்போல்லாம் கூட மைக்ரேன் ஹெட்டேக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் ஸ்ட்ராங் ஸ்மெல்லிங் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது, பிரைட்டான ஒரு ஆப்ஜெக்டை ரொம்ப நேரம் பார்க்கும்போதோ இல்லை ரொம்ப சத்தமான இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல்லிங் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது, ஐ ஸ்ட்ரெயின், ரொம்ப நம்ம கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கறது, அதாவது ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குறது, ரொம்ப நேரம் டிவி பார்க்குறது, இது மாதிரி ஐ ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, தென் முக்கியமாக டீஹைட்ரேட் ஆகும்போது, இந்த மாதிரி காரணங்கள்னால நமக்கு மைக்ரேன் ஹெட்டேக் வரலாம். இந்த மைக்ரேன் ஹெட்டேக் வந்துட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் இல்லை கோல்டு கம்ப்ரெஷன், உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களோ ஹாட் வாட்டர்லேயோ இல்லை கோல்டு வாட்டர்லேயோ கொஞ்சம் ஒத்தடம் கொடுத்துட்டு டார்க் ரூமில் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழும்னா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணலாம். சில பேஷண்ட்ஸ் தூங்கி எழும்பும்போது மைக்ரேன் ஹெட்டேக் ஜாஸ்தி ஆகிறதா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேசஸில் அவங்க தூங்காமல் கொஞ்சம் அமைதியாக ரிலாக்ஸ்டாக ஹாட்டாவோ இல்லை கோல்டாவோ அவங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கிளாசிக் மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கு தலைவலி இருக்கும்போது வாந்தி, குமட்டல், பசியின்மை, இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் கூடவே இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் ரொம்ப ஹெவியான மீல்ஸ் எடுத்துக்காமல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம கட்டையும் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது அவசியம். அதாவது ரொம்ப ஹெவியான ஃபுட் எடுத்துக்காமல் லைட் மீல்ஸாக எடுத்துக்கிறது அவசியம். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வர்றது ரொம்ப காமனோ அதே மாதிரி மைக்ரேன் ஹெட்டேக் வரதும் காமன். ஸோ டெய்லி கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும். யோகா, ப்ரீதிங் எக்ஸசைஸ், இந்த மாதிரி மைண்டை ஃப்ரீ ஆக்கக்கூடிய சில ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்ம ஈடுபடணும். ஹோமியோபதி மருத்துவ முறையில் ஒத்த தலைவலி பிரச்சனை எவ்வளோ வருஷம் இருந்தாலும் சரி, எவ்வளோ சிவியராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ வருஷமாக அந்த ஹெட்டேக்கு பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக இது எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்து 100% அதை க்யூர் பண்ண முடியும். ஹோமியோபதி மெடிசின்ஸோடு சேர்த்து உங்கள் டயட் அண்ட் ரெஜிமனை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது உங்கள் மைக்ரேன் ஹெட்டேக்லேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வரலாம். பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.